நேற்று வரை எதிர்த்தவர்கள் இன்று நமக்கு ஆதரவுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ காலங்கள் மாறுது, அந்த கிரகங்கள் புத்தியை கொடுக்குது. 2026 பொருளாதார வளர்ச்சி இந்தியாவுக்கு நல்லா இருக்கும். மக்கள் வெளிநாடோ வெளி மாநிலமோ போய் படிக்கிறத விட இந்தியாவிலே படிக்கலாங்கிற ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகும். பெண்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும் சார். அவங்களுக்கு அதிக வருமானம் தரக்கூடிய இடத்துலையும், பேர் சொல்கிற இடத்துலையும், அரசியலாகட்டும், டாக்டர் தொழிலாகட்டும், ஏன் நீதிபதிகளில் கூட பெண்கள் கோலோச்சுவார்கள். 2026 பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். நீரினாலும் நெருப்பினாலும் சில ஆக்சிடென்ட்டுகள், இயற்கை அழிவுகளாலும் வரத்தான் செய்யும். தீவிரவாதம் தலை தூக்கும். வேற்று மொழி இனத்தவர்களால் நமக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நேற்று வரை நண்பர்களாக இருந்த அண்டை நாட்டுக்காரர்கள் நமக்கு உறவை மீறி நமக்கு உறவுக்கு எதிர்ப்பாக சில காரியங்கள் செய்வாங்க. எல்லாம் உள்ளுக்குள்ளேயே நடக்கும். ஆனால் வருமானங்கள் கூடும். நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க சார். பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோலுடைய விலை அண்டை நாடுகள் எல்லாம் உங்களுக்கு எவ்வளவோ விலை ஏற்றம் இறக்கம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ரேட்டை கொடுத்து அதே ரேட்டில் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். பொருளாதாரத்தினுடைய பிரச்சனைகள் வராத போது கூட அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தது.